வீட்டு பக்கத்தில் இருக்க கடையில் காய்கறிகள்லாம் வாங்கிட்டு, "அண்ணா கொஞ்சம் கருவேப்பிலை மல்லி கொடுங்க" அப்படின்னா, ₹5 வேணுமா இல்லை ₹10 வேணுமாம்மா அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஃப்ரீயாலாம் இப்போ யாரும் தரதில்லைங்க. இன்றைக்கி நாங்கள் காய்கறி மார்க்கெட் போயிருந்தோம். அங்கே ஒரு பாட்டி மல்லிக்கட்டு ₹20 அப்படின்னு சொல்லி வித்துட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட ஒரு மல்லிக்கட்டை வாங்கிட்டு வந்திருந்தோம். அப்புறம் என்ன, மல்லி ரைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எங்கள் வீட்டில் அதாங்க ஸ்பெஷல். எப்படி பண்ணுறதுன்னு வாங்க சொல்லித்தரேன். ஒரு மிக்ஸி ஜாரில் தேவையான அளவுக்கு மல்லி இலை நல்லா கழுவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். அதில் 2 பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். 100 மில்லி போல் கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நெய் எல்லாம் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வடக்கடலை பருப்பு, ஒரு பிரிஞ்சி இலை, 2 வரமிளகா, 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். வாசனைக்காக ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். கரண்டி வச்சு லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம், அதையும் நறுக்கி உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ கரண்டி வச்சு கிளறிட்டே வாங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டும். வெங்காயம் இது போல் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மல்லி பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டே வாங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெரைட்டி ரைஸ்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் இந்த மல்லி ரைஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது போல் பாத்திரத்திலே ஒட்டாமல் நல்லா வதங்கி வந்திருக்கும். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டே வாங்க. அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இதில் சாதத்தை, அதாவது குக்கர் சாதம் இல்லை வடித்த சாதம் எதுவாக இருந்தாலும் ஓகேங்க. ஆனால் கொஞ்சம் பதமாக இருக்கணும், ரொம்ப குழஞ்சிராமல் வடிச்சுக்கணும். குக்கரில் வச்சுட்டா நல்லா கரெக்டாக இருக்கும் வெரைட்டி ரைஸ்க்கு. இப்போ சாதம் போட்டு நல்லா கிளறிக்கலாம். அதில் வறுத்த நிலக்கடலையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, வீட்டிலே ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பரான மல்லி ரைஸ் ரெடி. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.